June 21st re-NEET exam வந்துருச்சு 79 chapters மொத்தமா நீட்ல இருக்கு. இதெல்லாம் எப்படி படிக்கிறது மேம்னு கரண்ட்லி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை நான் இங்க கொடுக்க போறேன். வெறும் 52 சாப்டர்ஸ்ல இருந்தே 650 பிளஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ அந்த 52 சாப்டர்ஸ் எது, அதை எப்படி படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலா நான் சொல்றேன். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி டெக்கனா நீட் எக்ஸாம், நீட் 2026 எக்ஸாம் எழுதுன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும். நீட் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 90 கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் நடத்தியிருந்தோம். அந்த 10 நாள் நடத்தின அந்த 1 hour கிளாஸ்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸ் 40 எக்ஸாக்ட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்திருந்துச்சு. நம்பர்ஸ் மேபி மாறலாம், பட் கான்செப்ட் அப்படியே ஃபாலோ அப் ஆயிருந்துச்சு. அதற்கு காரணம் நம்ம பியூர் டேட்டாவை அனலைஸ் பண்ணி என்டையரோட டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோலையும் உங்களுக்கு தேவையான டேட்டாவை நான் உங்க கையிலேயே தரப்போறேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஹேக்ஸை முழுமையா தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து பிசிக்ஸ்ல எப்படி நல்ல மார்க் எடுக்கலாம், கெமிஸ்ட்ரியில எப்படி 160 பிளஸ் எடுக்கலாம்லாம் டேட்டாவை வச்சு நம்ம பேசுறது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்மளோட கோர் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட 52 சாப்டர்ஸ்ல இருந்து மட்டும் 88 to 90% questions வருது. 52 சாப்டர்ஸ்ல இருந்து மட்டும் 88 to 90% questions வருது. அதாவது 165 plus question உங்களுக்கு இங்க இருந்து தான் வருது அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப நீங்க வெளியில இருக்கக்கூடிய அந்த 27 லோயல் சாப்டர்ஸை படிக்கணுமா? தேவையில்லை. இந்த 52 கோர் சாப்டர்ஸை மட்டும் படிச்சா போதும். அப்படி படிக்கும்போ உங்களோட பிரெயினுக்கு காக்னிட்டிவ் ஓவர்லோட் கொடுக்காம பயங்கரமா எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணாம நீங்க குறிப்பிட்ட டாபிக்ஸ் குறிப்பிட்ட சாப்டர் மட்டும் படிப்பீங்க. அண்ட் அந்த சாப்டர்ஸை மட்டுமே படிக்கும்போ உங்களுக்கு அடிக்கடி ரிவைஸ் பண்றதுக்கான டைமும் கிடைக்கும். which means கிட்டத்தட்ட நீங்க எல்லாத்தையும் படிச்சு 20% ஆஃப் சிலபஸை ஞாபகம் வைக்கிறத விட இந்த 52 சாப்டர்ஸை மட்டும் படிச்சு அதை 85% அக்யூரசியோட நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலான ஃபேக்ட். மேம் எல்லாம் ஓகே, பட் இந்த மாதிரியான 52 சாப்டர்ஸை நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நான் போய் இனி புக்கை எடுத்து பிவைக்யூஸ் எடுத்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கே எனக்கு நேரம் பத்தாதே மேம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, வித் 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கான அந்த கம்ப்ளீட் டிப்ரீஃபிங்கை பண்ணிட்டேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பிவைக்யூ டேட்டாவையும் உங்களோட சிலபஸையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் எப்படி எப்படி படித்தா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த டேட்டாக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட்டை இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம தமிழ் பசங்களுக்கு இன்னும் இது போய் சேர்கிற மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் சும்மா சொல்லடா, தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் நிறைய ஆல் இண்டியா ரேங்க்ஸ் வரவே மாட்டேங்குது. எல்லாம் ஹிந்திக்கார பசங்களே எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ரீநீட்டில் நம்ம தமிழ் பசங்க சீட்டை வாங்கியே ஆகணும். அதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஸ்வைப் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விட்டுருங்க. சரி மேம், இந்த 52 சாப்டருக்கான ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்கு? இட் இஸ் 100% ஃப்ரீ ஃபார் ஆல் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த கம்ப்ளீட் டேட்டா நான் உட்கார்ந்து கிட்டத்தட்ட 2 டேஸா உங்களுக்காக டிவைஸ் பண்ண டேட்டா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற வீடியோ இருக்கு இல்லையா, இதை கீழே ஸ்வைப் பண்ணுங்க. சேனல் பேர் இருக்கும், அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒன்று இருக்கும், அதில் மோரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கா இந்த பிடிஎஃப் லிங்க் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து கீழே கொடுத்துருக்கோம் டவுன்லோட் ஷேர்னு, பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காக பிடிஎஃப் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே நம்பர் கேட்கும், ஜஸ்ட் நம்பரை போட்டு பிடிஎஃப் எடுத்துருங்க.
ஓகேவா? ஐ ரிப்பீட், டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். மேம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் மேம்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படியே கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி மேம், எல்லாம் ஓகே மேம், நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்ரிதிங் இஸ் ஸ்பிக் அண்ட் ஸ்பான் ஃபார் மீ. வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, I am really asking you one question. Are you ready? Are you ready to crack re-NEET with me? உங்களுக்கு தேவையான கெமிஸ்ட்ரிக்கான 160+ எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கான எக்ஸாக்ட் டேட்டா, சும்மா ஸ்ட்ராட்டஜியில் எக்ஸாக்ட் டேட்டா, ஃபிசிக்ஸை எப்படி ஈஸியாக படிக்கணுங்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்க போகிறேன். பட் இஃப் யூ ஆர் ரெடி டு கிராக் இட், கமெண்ட் செக்ஷனில் ஐ வில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் மை டியர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நன்றி, வணக்கம்.